பாஜக கூட்டணியில் திண்டுக்கல் தொகுதியில் பாமக கட்சியின் சார்பில் களம் காணக்கூடிய வேட்பாளர் திலகபாமா நம்மோட பேசுவோம். வணக்கம் மேடம். இந்த தொகுதியில உங்களுடைய பலம்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள் என்ன? ஒன்று ஏற்கனவே அறிவிச்சிருக்கிற மற்ற கட்சிகளோட கூட்டணி வேட்பாளர்கள் பலமில்லாத வேட்பாளர்கள், மக்களுக்கு தெரியாத வேட்பாளர்கள், மக்கள் நிராகரிக்கக்கூடிய இடத்துல இருக்க வேட்பாளர்கள். என்னுடைய பலம் என்பது நான் பிறந்த ஊர். அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியில் போன சட்டமன்ற தேர்தலையே முழுக்க பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இருந்தே முழுக்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கே என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன மக்களுக்கான வளர்ச்சிக்கு என்னென்னலாம் யோசிக்கலாம், உண்மையில் ஏன் இவ்வளோ அதிகாரம் ஆலபலம் எல்லாம் இருக்கிற இந்த திமுக அதிமுக இவங்க இந்த மக்களுக்கான சின்ன சின்ன விஷயங்களை கணத்தில் எடுக்கிற மாட்டேங்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. உதாரணத்துக்கு இன்றைக்கி நத்தம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். புலி இவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது. இந்த புலி அவங்க பத்திரப்படுத்துறதுக்கான எந்த நவீன கடன்களோ அதெல்லாம் இல்லை. அன்னன்னைக்கு அவங்க வேலை பார்த்து சீக்கிரம் முடிச்சு அடுத்ததுக்கு கொண்டு போக வேண்டியது அப்படிங்கிற கடத்தில் இருக்கு. இன்னொன்று மாம்பழத்தை மதிப்பு கூட்டு பொருளாக்குறதுக்கான அரசு சார்ந்த எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்விக்கான களங்களும் ரொம்ப குறைவு. அரசு கலைக்கல்லூரி இல்லை, தொழில்நுட்ப கல்லூரி இல்லவே இல்லை. இங்கே நீங்கள் ஒரு விவசாய மகனாக பிறக்கலாம், வாழலாம், பிழைக்கலாம். 10-12 படித்த பிறகு எங்கேயாவது ஓட வேண்டிய சூழலில் இருக்கிறாங்க. ரொம்ப பிற்படுத்தப்பட்ட நிலையில் இந்த மக்கள் இருக்கிறாங்க. வீடு, இந்த அத்தியாவசிய தேவைகள் கூட இவங்ககிட்ட இல்லாமல் இருக்குது. இந்த இடம் மாறுறதுக்கு நிறைய திட்டங்கள் மனதில் இருக்குது. ஒரு அடிப்படையில் எழுத்தாளங்கிற அடிப்படையில் கற்பனைகள் அதிகம் உள்ள ஆள், நிறைய யோசனைகள் இருக்குது. மக்கள் இந்த தடவை பெரிய மாற்றத்தோடு இருக்கிறாங்க. ஒரு அரசியல் களம், மாற்றுக்களம் வர வேண்டும் என்ற அந்த வகையில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்தில் பேர் சொல்லக்கூடிய தொகுதியாக, அரசியலை புரட்டி போடக்கூடிய தொகுதியாக மாறப்போகிறது. மேடம் அப்படியே இல்லை, இப்போ ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டுலேயுமே நமக்கு மிகுந்த பின்னடைவு சந்திக்க வேண்டிய நிலை இருந்துச்சு. அப்படி இருந்தும் மீண்டும் நீங்கள் திண்டுக்கலை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இல்லை, ஒரு இடத்த தேர்வு பண்ணிட்டோம்னா அந்த இடத்தோட நாங்கள் ஆய்வு பண்ண தொடங்கிறோம். மனசில் நம்ம ஆத்மார்த்தமாக அந்த மண்ணோட ஒன்றிடும். இதை தொடர்ச்சியாக பங்களிக்கும் போது தான் ஒரு அரசியல் கட்சிங்கும் போது வாக்கு வங்கிகளை கொண்டு செலுத்த முடியும். ஒன்று அந்த வகையில். இன்னொன்று உணர்வு. அதாவது எந்த நிமிஷத்தில் அரசியல் எது மாறும்னு உங்களுக்கு தெரியாது. நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மாற்றம் தரக்கூடிய களம் இன்றைக்கு வந்திருக்கிறது. அதிலும் முக்கியமாக இந்த மக்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இவர்களின் மேம்பாட்டுக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிற தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் KKS அண்ணா அவர்கள் மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த மாற்றத்துக்கு நாம் தான் மூல காரணமாக இருக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் மிக முக்கியமான களம். அரசியலில் பணத்துக்காகவும் ரவுடிசத்துக்காகவும் ஒன்று சேர்ந்தவங்க இந்த காலம் போய் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இது மிக அருமையான பலம். இந்த இடத்துல இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக அதிமுக சரிபாதியான பலத்தோட இருக்கிற மாதிரி பார்க்கப்படுது. அப்போ உங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க சரிபாதியான பணம்னு எதை சொல்றீங்க? பலம்னு பணத்தை சொல்றீங்க. அதுதான், அந்த பணம் தான் இந்த வாக்கு வங்கி இது வரைக்கும் தீர்மானிச்சிட்டு இருக்கு. நீங்க கடைசியா கொடுக்க போற 300 ரூபாயும் 500 ரூபாயும் தான் தீர்மானிக்குது. இன்றைய களம் மக்களால் தீர்மானிக்கப்பட இருக்கிறது. நீங்கள் சொல்கிற அந்த பலமெல்லாம் அவங்ககிட்ட இல்லை. அவங்ககிட்ட இருக்கிறது பூராமே பணத்தை கொண்டு சேர்ப்பதற்கான திமுகவோட மிகப்பெரிய பலம்னா 300 ரூபாயை கடைசி ஆள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இதுதான் பலம். அவங்க போன தடவை தமிழகத்திலேயே அதிக வாக்கு வங்கிகள் வித்தியாசத்தை ஜெயித்தவர். இன்னைக்கு மக்கள் யாரையாவது பேர் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ பலமா பலவீனமா? மக்களால் மாற்றப்படுகிறது அரசியல். மக்கள் பலத்தை நான் தொடர்ந்து பணி செய்து இன்றைக்கு மக்களை மட்டுமில்லை எல்லா கூட்டணி தலைவர்களும் இன்றைக்கு ஒருங்கிணைகிறார்கள். இது மிக முக்கியமான தருணம். நீங்கள் ஜூன் 4ஆம் தேதி 5ஆம் தேதி இதை ஒத்துக்குவீங்க. மேடம், இப்போ நீங்க நிறைய வித்தியாசமா பிரச்சாரம்லாம் மேற்கொள்றீங்க. பஞ்சாமிர்தம் போடுறீங்க, கரும்பு ஜூஸ் போடுறீங்க, இல்ல மக்களோட இறங்கி வயல்ல நாத்து நடுறீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட வாக்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா? மக்கள்கிட்ட வாக்காக மாறுறதுக்காக எந்த விஷயத்தையும் செய்யறதில்ல. ஆனா மக்களுக்கு கவனம் கொண்டு வரணும்.
இங்கே வந்து இது பிரச்சனை இருக்குங்கிறத நான் கவனத்தில் கொண்டு வரணும். நான் வந்து நிற்கிறது வந்து ஸ்டண்ட் இல்லை. இந்த ஸ்டண்ட் பண்ணால் மக்கள்கிட்ட இந்த விஷயம் போய் சேரும்னா அதை நான் எந்த இடத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன். மக்களுக்கு இந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு இங்கே இருந்த ஐ பெரியசாமி அவர் பையன் இங்கே இருக்கிற நத்தமி சொன்னா இவங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு கேட்குறேன். சாராய கடையை திறக்கிறாங்க, லாட்ரி சீட்டு திறக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் அதில் பூரா சீரழிஞ்சு கிடக்கிறான். நான் பண்ணுற ஒவ்வொன்றும் இந்த பகுதி பிரச்சனை, இந்த பிரச்சனையை மக்கள் கவனத்துக்கு கொண்டு செல்றதுக்கு நாங்கள் புலிதட்டை உட்காரோம்னா மக்கள் கவனத்துக்கு அது போகணும். இங்கே ஒருத்தர் சேத்துல நிற்கிறான், ஒருத்தர் தட்டி தட்டி கைவடி வேலை செய்கிறான். இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றீங்க. இதை எப்படி சொல்கிறது? நான் மக்களோடு நிற்கிறேன், அவங்ககிட்ட உட்காந்து அவங்க பிரச்சனையை கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் தகவல்கள் பிரச்சனைகள்னு பேப்பர் ஒர்க்காக வச்சுருக்குறோம், அதை சரி பார்த்துக்கிறேன், மக்கள்கிட்ட இருந்து சரி பார்த்துக்கிறேன். அந்த வகையில் தான் இதை கொண்டு செல்றேனே ஒழிய இதை வாக்காக மாறுமா அப்படிங்கிறது, வாக்காக மாறுவதை விட மக்கள் பிரச்சனைக்கு தீர்வாக மாறினால் நான் மகிழ்ச்சி அடைவேன். மேடம், இப்போ இந்த கூட்டணி பாஜகவோட நீங்க அமைச்சிருக்க இந்த கூட்டணியால யாருக்கு பலம் நினைக்கிறீங்க? பாமகவால பாஜகவுக்கு பலமா, எப்படி நினைக்கிறீங்க? மக்களுக்கு பலம். நாடாளுமன்ற பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கிற ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு, ஏகப்பட்ட பணம் இருக்கு. ஆனா இங்க இருந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எல்லாரும் கமிஷனும் கையூட்டுமா ஓடிட்டு இருக்கு. நாங்கள் வெறுங்கையோட நிற்கிறோம். திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தால் மட்டும் போதும், மக்கள் பயன்பெறுவார்கள். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொன்ன ஒரே வசனம் தான், தேச நலன் கருதியும் மக்கள் நலன் கருதியும் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இதில் பாமக ஜெயிக்குதா, தமிழர் தேசம் ஜெயிக்குதா, திலகமாமா ஜெயிக்கிறாங்கலாம் கிடையாது. மக்கள் வெல்ல வேண்டும், அதற்காக நிற்கிறோம். மேடம், இப்போ நீங்க வந்து இந்த கூட்டணியால மக்களுக்கு பலம் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய தலைவர் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து திராவிட கட்சிகளால தமிழ்நாட்டுக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்ற கருத்தை சொல்லியிருந்தாரு. அதை பத்தி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அப்புறம் பின்ன எதுக்காக எங்களோட கூட்டணி வைக்கணும், பாமகவுக்கு ஒரு நிலையான கொள்கை இல்லாத ஒரு கட்சி பாமக அப்படின்றாரு. அரசியல்லையும் சரி வாழ்க்கையிலையும் சரி பிடிச்ச பொடியிலே நிக்கிறதுங்கிறது வாழ்க்கை இல்லை. மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கான நீங்க மாற்றங்களை எதிர்கொள்ளணும். பாமக அதிமுகவோட கூட்டணி வைத்த போது 10 கொள்கைகளை கொண்டு வச்சு, அந்த 10 கொள்கைகளை முன் வைத்து தான் நாங்கள் முன் வச்சோம். சாராய கடைகளை படிப்படியாக குறையுங்கள், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், இன்னும் 10 விஷயங்கள். சும்மா போய் கூட்டணி போல எவ்வளோ கோடிகள் கொடுப்பீங்க, எவ்வளோ எங்களுக்கு சீட்டு கொடுப்பீங்கிறதில்ல. அப்படி கேட்டிருந்தா போன தேர்தலில் 23 இல்லை 60 சீட்டு கேட்டு வாங்கியிருக்கணும். காம்ப்ரமைஸ் ஆனதுக்கு எதுக்கு? 10.5% மக்களுக்காக கொடுப்பாங்கிறதுக்காக, மக்கள் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் முன்னேறிக்கிடுவாங்கிறதுக்காக. நாங்கள் வெல்லணும், நாங்கள் போய் அரியணையில் உட்காரணும், திமுக மாதிரி நாங்கள் எப்படி கொள்ளையடிக்கணுங்கிறது இல்லை. பாமக வித்தியாசமான கட்சிங்க, அது உங்களுக்கு புரியாது. ஏன்னா அது இடத்துல இருந்து இங்கே திமுக அதிமுக 2 பேரும் வேலை செய்யும், அதுதான் பிரச்சனை. இப்போ வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய இடத்துல பாஜக எதுவும் இருக்கா? மாநில அரசே அதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இங்க நான் செய்யறதை விட்டுட்டு நான் செய்ய மாட்டேன் மேல போய் வாங்கிட்டு வானா என்ன அர்த்தம்? இங்க 1 வாரம் ஆகும் ஸ்டாலின் அவர்களுக்கு. அவங்க கோர்ட் கேட்கிற தகவல் வந்து எவ்வளவு பேர் என்னென்ன காலத்தில் பயன்பட்டு இருக்கிறாங்க, பயன் போய் சேர்ந்திருக்கா இல்லையா? ஒன்றும் இல்லை. எல்லா இடத்துலையும் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. கேட்டால் தகவல்களை கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. கொடுத்தா போதும், 1 வாரத்தில் முதலமைச்சர் 10.5 இடஒதுக்கீடு கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லை, சாதி வாரி கணக்கெடுப்பு. சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது புரிதல், மோசமான ஒரு புரிதல் இருக்கு. எவ்வளோ சாதின்னு மட்டும் கணக்கெடுக்கிறவனு இல்லை, ஒவ்வொரு சமுதாயத்திலும் எவ்வளோ பேர் பின்தங்கி இருக்கிறார்கள், எவ்வளோ பேர் முதல் தலைமுறையினர், எவ்வளோ பேருக்கு படிப்புக்கு உதவி தேவை, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு தேவை, இதெல்லாம் சேர்ந்தது. இந்த புரிதல் கூட இல்லாம முதல்வர் அவங்க எடுக்கட்டும். பீகார் எடுத்திருக்கு, எல்லா அருணாச்சல பிரதேசம், ஆந்திரா எடுக்க தொடங்கிட்டாங்க. ஒவ்வொரு மாநிலம் எடுக்க தொடங்கிய பிறகும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? மக்களுக்கான எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இது இருக்கிற அதிகாரங்களோடைய முதலமைச்சர் செயல்படுத்தலாம். சரியான விஷயத்தை முதலமைச்சர் கையில் எடுத்தால் சட்டங்களும் கூட உருவாக்கலாம். அவருக்கும் தெரியும், சாமானியனுக்கு தெரியாதா? பின்ன எப்படி மேம் அந்த இடஒதுக்கீடை சாத்தியப்படுத்த போறீங்க? என்ன வாய்ப்பு இருக்கு?
இடஒதுக்கீடை சாத்தியப்படுத்துவதற்கு முதல்ல மிக முக்கியமாக எல்லாருக்கும் புரிதல் கொண்டு வர தேவை. இவங்க திமுக தூங்கினாங்கன்னா நான் எழுப்பிடுவேன், தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யறது, வழக்குகள் மூலமாக எப்படி சட்ட ரீதியாக சந்திப்பது என்பதைத்தான் நாம் மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துட்டு இருக்கிறோம். தேர்தல் காலமானால அதில் கவனம் செலுத்த முடியல. தேர்தல் முடிந்தவுடன் பாமக முழுவீச்சாக சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பாமக வண்டியர்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு சமுதாயத்தினரும் அவரவர்கள் இருப்புக்கு தேப்ப இடப்பங்கீடு கொள்வது அப்படிங்கிறதுல பாமக உறுதியாக நிற்கும். லோக்கல்ல இப்ப இந்த கூட்டணி காரணமாக உங்களுக்கு சிறுபான்மை வாக்குகள் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கப்படுது. எப்படி நினைக்கிறீங்க நீங்க? முதல்ல இன்னைக்கு ரம்ஜான் கொண்டாடிட்டு இருக்கிற எனது தொப்புள் கொடி உறவுகளான இஸ்லாமியர்களுக்கு எனது ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவங்களுக்கு திமுக ஒரு பொய் பிரச்சாரத்தை கொண்டு வந்திருக்காங்க. சிஏஏ என்பது யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது இல்ல, யார் யாருக்கு குடியுரிமை வழங்க போகிறோம் என்பது. அதுவும் நம்ம எல்லையில் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் அது மூணும் இஸ்லாமிய சமுதாயங்கள் பெரும்பான்மையான வகிக்கிறாங்க. அங்க சிறுபான்மையாக யார் இருக்கிறாங்க? இந்துக்கள், பார்சிகள், சீக்கியர்கள், ஜைனர்கள், புத்தர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் அங்க வசிக்க முடியாம புலம்பெயர்கிறாங்க. அவர்களுக்கு இதுவரைக்கும் 14 ஆண்டுகள் இருந்தால் மட்டும்தான் குடியுரிமைன்னு இருந்தது. இப்ப பாரத பிரதமர் எப்படி மாத்திருக்காருன்னா 6 ஆண்டுகள் இருந்தாலே குடியுரிமை தரணும் மாத்திருக்காரு. திமுக எப்படி போய் பிரச்சாரம் பண்ணதுன்னா இதுல இஸ்லாமியர்கள் பேரை சேர்க்காமல் விட்டு விட்டார்கள். அங்க தேவையில்லையே, அவர்கள் புலம்பெயர்லையே. இன்னொரு பொய் பிரச்சாரம், தமிழகத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் பிறந்த சர்டிபிகேட் கேட்க போறாங்க, சான்றிதழ் கேட்க போறாங்க, இல்லைன்னா வெளியே அனுப்பிடுவாங்க. இந்த மண்ணில் பிறந்த சாமி முறையில் மட்டும்தான் மாறி இருக்காங்க. இந்த தொப்புள் கொடி உறவுகள் யாரும் யார்கிட்டையும் எந்த சான்றுகளும் கேட்க போவதில்லை. இந்துக்கள்கிட்ட கேட்டா கூட ஒரு 80 வயசுக்கு முன்னவங்க பிறப்பு சான்றிதழ் இருக்காது. அப்ப அவர்களுக்கு என்ன நேருகிறதோ அதுதான் இஸ்லாமிய சகோதரருக்கும் ஒழுங்குபடுத்துகிறார்கள். குடியுரிமை யார் யாருக்கு என்பது ஒழுங்குபடுத்துகிறார்கள். இதில் யாரையும் வெளியே தூக்கி போறதுக்கான, அதுவும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்பது இல்லவே இல்லை. மெக்கா பயணத்திற்கு, ஹஜ் பயணத்துக்கு போவதற்கு மானிய உதவிகள் தந்து கொண்டிருக்கிறார் பிரதமர் அவர்கள். ஜெருசலேம் போவதற்கு புதிதாக திட்டமிட்டிருக்கிறார்கள். இப்படி கணக்கு சொன்னா நிறைய சொல்ல முடியும். பொய் பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இனிமேல் செய்ய முடியாது. திலகபாமா காசு வாங்கிட்டாங்க, IP10 கூட பொய் பிரச்சாரம் பண்றாங்க. இவ்வளவு சீப்பா இறங்குறாங்க. பாப்போம் இருக்கா இல்லையா மேம்? என் மடியில கனம் இல்ல, வேணும்னா சொல்லுங்க. இங்க கூடியிருக்கிற சொந்தங்கள் இருக்காங்கல்ல, எங்களோட பிரியத்தோட அன்பால வந்திருக்கவங்க, இவங்க எல்லாம் ₹1 கொடுத்தாங்கன்னா அந்த ₹1 கொடுத்து ஐபிஏ விலைக்கு வாங்குவோம் நாங்க. சரிங்க மேம். சரி மேம், இப்போ ஒரு பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை பொறுப்புக்கு வந்தப்போ அது சம்பந்தமா பேசும்போது நீங்க அவர் ஒரு IPS நிறைய எதிர்பார்த்தேன் நானு, ஆனா என்னோட நம்பிக்கையை பூர்த்தி பண்ணல அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க. இப்ப நம்பிக்கை இருக்கா மேம் அவர் மேல? உண்மையில இந்த சந்தேகம் வெளியில இருந்த வரைக்கும் இருந்துட்டு இருந்துச்சு. களத்தில் இங்க வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி இங்க உள்ள நிர்வாகிகளை சந்தித்த பிறகு உண்மையிலேயே பெரிய மிராக்களை நிகழ்த்தி இருக்கிறாங்க. 2.5 வருஷத்தில் திண்டுக்கல் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தாமரை மலர வேண்டும் என்பதற்காக கடுமையா உழைச்சு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க உழைப்பு மேலதான் நான் நின்றுட்டு இருக்கிறேன். அதனால முன்ன சொன்ன வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அண்ணாமலை அவர்களின் பாத யாத்திரை மிகப்பெரிய மிராக்களை நிகழ்த்தி இருக்கு. சாமானியனிடம் சென்று சேர்ந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா திமுக அதிமுகக்கு எதிராக ஓட்டுக்கு காசு வாங்காத அரசியலை நிகழ்த்துவதற்கு அவர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே மகிழ்ச்சி. மேடம், மண்ணு மேல சத்தியம் பண்ணி வாக்குறுதி வாக்கு கேக்குறீங்க, ஜெயிச்சு வந்தீங்கன்னா என்ன செய்வீங்க திண்டுக்கல் தொகுதிக்கு? நிறைய இருக்கே. இப்ப நான் சொல்ல ஆரம்பிச்சா நீங்க 4 கூட என் கூட நடந்துகிட்டே இருக்கணும். இங்கே விவசாயமும் தொழிலும் இணைவதற்கான ஒரு களம் இருக்கணும். உதாரணத்துக்கு இங்க மாம்பழம் மதிப்பு கூட்டு பொருளாக்கக்கூடிய ஒன்று, முருங்கை மதிப்பு கூட்டு பொருளாக்கலாம், மல்லிகைப்பூ வாசனை திரவியமாக மாற்றலாம். இதெல்லாம் மாறுகிற போது விவசாயிகளும் பயன்பெறுவார்கள். இங்க படிக்கிற பிள்ளைங்க வேலைக்காக சென்னை தேடி போக மாட்டாங்க. கிராமப்புறங்களுக்கு அவங்களை திருப்பி மீட்டு கொண்டு வருவது இது எனது முக்கியமான நோக்கம். இளைஞர்கள் யாரும் சென்னையை நோக்கி படையெடுக்க கூடாது.
ஒன்று. நத்தம்ல அரசு கல்லூரி இல்லை. பழனியிலையும் நீங்கள் கொய்யாப்பழம் விளைகிறது, முடி காணிக்கை கொடுக்கிறார்கள், பிக் தயாரிக்க தொழிற்சாலை கொண்டு வரலாம். நீர்வளம் பாதுகாக்க இங்கே காமராஜருக்கு பிறகு அணைகளை யாருமே பேணலை. தூர் வாரது ஊரா கொள்ளையடிப்பதற்கான ஒன்றாக இருக்குது. இதெல்லாம் மாறணும். இப்படி சொல்லிகிட்டே போனால் நிறைய இருக்குது. மக்களுக்கான மக்களின் பண்பாடு, வாழ்வியல் இதையெல்லாம் வளர்த்தெடுப்பதற்கான எல்லா விஷயத்தையும் இப்போ எனக்கு தெரிஞ்சது கொஞ்சமாக இருக்கலாம். நாளைக்கு எம்பியா காலத்தில் இருக்கும்போது இன்னும் நிறைய எனக்கு இந்த மண் சொல்லிக் கொடுக்கும். அதையெல்லாம் நிகழ்த்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மேடம், இப்போ இந்த ஒரு எழுத்தாளரா நீங்க வந்து இந்த தேர்தலில் பிரதமர் யாருன்னு தீர்மானிக்கிற அம்சம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள், அதில் ஒரு பலவீனம் என்னன்னா, இங்கே இருக்கிற யாருக்கும் ஹிந்தி தெரியல. இன்னைக்கு எல்லாத்தையும் தமிழ் படுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திட்டங்கள் என்னென்னலாம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த திட்டங்கள் எதெல்லாம் கலைஞர் பேரால் பொய் பிரச்சாரம் பண்ணப்பட்டிருக்கு, இதெல்லாம் இன்னைக்கு தேர்தலில் பேசப்படும் பொருளாக இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சாமானியனுக்கான திட்டங்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பலம். திமுக ஆசிரியர்களை கையில் எடுத்து பழைய ஓய்வூதியத்தை தருவோம் என்று சொல்லி போன தேர்தலை ஏமாத்தினாங்க. இன்றைக்கு அவர்கள் எல்லாம் பதிலடி கொடுக்க காத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். மொழி உரிமைகளில் தொடர்ந்து குரல் கொடுத்த ஒரு கட்சி தலைவர் ராமதாசும் கூட. இப்போ மொழி உரிமை சார்ந்து மிகப்பெரிய சிக்கல்களை பாஜக மூலம் தமிழகம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? கொஞ்சம் உங்க கேள்வி எனக்கு வேடிக்கையா இருக்கு. பாரத பிரதமர் ஒவ்வொரு மேடையிலையும் திருக்குறளை உச்சரிக்கிறார். திராவிட கழகம் தமிழ் வேணும் என்று சொன்னவர்கள் சரக்கு பாட்டிலுக்கு வீரன் பேர் வைக்கிறாங்க. யார் தமிழை வளர்க்குறாங்க? மக்கள் தீர்மானிக்கட்டும். எப்படி மேம் வெற்றி வாய்ப்பு இந்த இடத்துல இப்ப எப்படி தெரியுது உங்களுக்கு? மீண்டும் இந்த தடவை ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கை இருக்கா? இந்த தடவை மக்கள் வெல்வார்கள். மக்களோடு சேர்ந்து மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்க நாடாளுமன்றத்திற்கு நானும் செல்வேன். தேங்க்யூ.